திமுக அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே மெரினா பீச் கடலுக்கு நடுவுல பேனா சிலை, அதாவது கலைஞர் அவருடைய அந்த பேனாவை கடலுக்கு நடுவுல அந்த சிலையை எழுப்ப போறதா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு. இப்படி இருக்க அதுக்கப்புறமா திடீர்னு அந்த திட்டம் நடத்தப்படாம கைவிடப்பட்டிருந்தது. இப்படி இருக்க இன்னைக்கு அந்த திட்டம் ஏன் கைவிடப்பட்டது அப்படின்னு ஈரோடு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தப்ப சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு அவர் என்ன காரணம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. முடியாது, பேனா சிலை என்றால் வைத்துப்பார், உடைக்கிறனா இல்லைன்னு வைக்கல. தளர்ச்சி இல்லாத போராடி கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு எங்கள் கைகளிலே உங்கள் வலிமை மிக்க வாக்கை தந்து எங்களை வலிமை மிக்க அரசியலாற்றலாக மாற்றுங்கள். அதை தவிர இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் ஒன்றும் கிடையாது. எங்களை பாருங்கள், அதிகாரம் இல்லை, ஆனால் நான் பெற்ற அளவிற்கு இந்த நாட்டில் எந்த ஆட்சியாளர்களும் மக்களின் குறைகளை தீர்க்க மனுக்களை பெற்றதில்லை. இது ஏக இறைவன் அல்லாஹ் மேலே, இறைமகன் இயேசு மேலே, என் தமிழ் மேலே, என் தாயின் மேலே, என் தலைவன் பிரபாகரன் மீது சத்தியம். இன்று கூட நாங்கள் வீழுகிறது மேற்கு தொகுதியிலே நாங்கள் நீண்ட காலமாக வாழ்கிற இடத்தை இந்த ஆட்சியாளர்கள் இடிக்கிறார்கள், காப்பாற்றவா என்று. இன்னைக்கும் உங்கள் மகன் சொல்கிறேன், டங்ஸ்டன் தொழிற்சாலை, டங்ஸ்டன் சுரங்க தொழிற்சாலையை நிறுவார்கள் என்றார்கள். என்னை தாண்டித்தான் இந்த நிலத்தில் நீ ஒருபடி மண்ணை எடுக்க முடியும், முடியாது என்றேன், கைவிட்டார்கள். 8 வழி சாலை என்றார்கள், கற்களைத்தான் நூண்ட முடியும், சாலை போட முடியாது என்றேன், முடியாது. பேனா சிலை என்றால் வைத்துப்பார், உடைக்கிறனா இல்லைன்னு வைக்கல. இன்றும் பரந்தூர் விமான நிலையத்தில் விண்ணூர்தி நிலையம் கட்டுவேன் கட்டுவேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சொல்லிக் கொண்டுதான் இருக்க முடியும். ஒரு செங்கலை கூட நான் இருக்கிறவரை வைக்க முடியாது. இங்கேயும் சிப்காட்டுக்கு தொழிற்சாலைக்கு இடம் எடுத்து பாரு. ஏன் மக்களுக்கு என்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கு என்று எதுவும் இல்லை என்கிறான் சீன புரட்சியாளன் மாசேத்துங். இங்கே என் மக்களுக்கு என்று ஒரு படை இருக்கிறது, பிரபாகரன் பிள்ளைகளின் படை. அந்த வகையில் முன்னதா கலைஞர் அவருடைய பேனா சிலைய மெரினா பீச் அந்த கடலுக்கு நடுவில் எழுப்ப போறதா ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஆனா அந்த சிலையை நீங்க கட்டினீங்கன்னா நான் என் கையாலேயே உடைச்சி எறிவேன் அப்படின்னு சீமான் அவர்கள் சொன்னதுக்கு அப்புறமாக தான் அந்த சிலையை எழுப்பாம அந்த திட்டத்தை கைவிட்டிருந்தாங்க. ஸோ அந்த சிலை மெரினா பீச்சில் எழுப்பாம போனதுக்கே இதுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு சீமான் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருந்தப்ப இந்த பரபரப்பான கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. முடியாது, பேனா சிலை என்றால் வைத்துப்பார், உடைக்கிறனா இல்லைன்னு வைக்கல.